வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஆர்டர் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ரெசின் ஆர்ட் செய்கிறோமே, அதோட மோல்டு வந்து ஒரு கேக் பேக்கிங்க்காக கீழே இருக்க பேஸ் மட்டும் ஒரு 2 மோல்டு வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு விஷயமே பார்த்து தாங்க பண்ணுவேன். நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யோசிப்பேன். அதோட வெயிட்லாம் நம்ம மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதில் இந்த மாதிரி ஒரு லேபிள் போட்டு நேம் எழுதி அது எவ்வளோ இருக்குது, அது என்ன ரேட்டு, ஒவ்வொரு இதில் அந்த மாதிரி எழுதுவோம். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அது எழுத மாட்டோம். அப்படியே அந்த நேமை மட்டும் எழுதி அந்த இதில் வந்து ஒட்டிட்டு கொரியர் பண்ணிடுவோம். அதாவது டீட்டெயிலாக ஒரு பேக்கிங்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதாவது எப்படின்னா, அட்ரஸ் எழுதுறதுக்கு நான் இந்த மாதிரி நோட் பேப்பர் தாங்க. ஏன்னா ஒரு A4 ஷீட் வாங்கி அதை தனித்தனியாக கிழிக்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி நோட் வாங்கிட்டு டக்குன்னு ஒரு பேப்பர் கிழிச்சு அட்ரஸ் எழுதி உள்ளே போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம செல் பண்ணாலுமே சரி, அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக பபிள் ரேப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து எந்த பொருளுமே டேமேஜ் ஆகாது. இப்போ இது சோப்பு, இது வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து சோப்பு தானே, இது வந்து அதாவது குளிக்கிற பொடி தானே, இதுக்கு போய் என்ன டேமேஜ் ஆகுது போகுது, உடைய போகுதா அப்படின்னு யோசிப்போம். அப்படிலாம் கிடையாது. எது ஒன்றுமே நம்ம சைடு சேஃப்டி எல்லாமே, பேக்கிங் நீட்டாக இருக்கணும், சேஃப்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதையும் மீறி டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து அது வந்து யாருமே அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நீட்டாக பேக்கிங் பண்ணி தரணும். அவங்க ஓப்பன் பண்ணும்போது பேக்கிங்கை பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அவங்களுக்கு. எப்படின்னா, ஓகே பேக்கிங் இவ்வளோ சூப்பராக இருக்குது, அவங்க ஒர்க் எவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். நான் எப்பயுமே அப்படி தான் யூனிக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் ஆர்டர் என்னோடய சிஸ்டருக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு வெட்டிங் டேவா அதுக்கு கிஃப்ட்டுக்காக நம்ம ஒரு பேக்கிங் பண்ணியிருப்போம். சூப்பராகவே இருந்துச்சு. அது என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு 2 டேஸில் பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு 1 டே 2 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு டெலிவரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் எதையுமே வீடியோ எடுக்க முடியல. நான் எதையுமே யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இப்போ கூட அப்படி தாங்க. இந்த டேக் நம்மளே ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதி நம்ம கொடுக்கறது வந்து அது ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்டிக்கர்ஸ் டைப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே எனக்கு இது மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். ஏதோ ஒன்றுக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நம்ம வந்து 2 அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு இதுவும் அதாவது குளியல் பொடி ஒன்றும், நலங்கு மாவு சோப் ஒன்றும், அதை சிக்கக்காய் மட்டும் ஹேர் பேக்காக போடுறதுக்காக அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 ஆர்டரு. இது தனி, சோப்பும் குளியல் பொடியும் தனி, சிக்கக்காய் அது தனி. அப்புறம் நம்மக்கிட்ட மோல்டு கேட்டிருந்தாங்க. அது ரெசின் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வேணும். லெட்டர்ஸில் நம்ம வந்து எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இது மாதிரி சாக்லேட்டில் ஃபில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணும், அதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம அதையுமே பேக் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ரெசின் ஆர்ட் பண்ணணும், கிளாஸில் கற்றுக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே சரி, நம்ம ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபீஸோடு சேர்த்து அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் வேணும்னா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்டேயே கிடைக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட பேக்கிங்கும் பக்காவே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் வந்து இன்னும் அட்ரஸ் எழுதி அந்த அட்ரஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் வச்சுட்டு நம்ம ஒட்டி கொரியர் டெலிவரி ஆஃபீஸில் கொண்டு கொடுக்கறது தான் வேலை. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.